ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஜூம் 100 சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். கதையில் சில விஷயங்களை இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூம் 100 சீசன் 1 எபிசோட் 9. எனது டோக்கியோவில் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்க போறியா? அதுதான் உன்னோட ஆசையா? மகனே, உன்னோட ஆசைகள் ரொம்பவே பெருசா இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், சாதாரண ஃபார்மரா வந்துட்டு அதை நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். உங்க அப்பா அம்மாக்கு எதுவா இருக்காது இல்ல அப்படின்னு பேட்ரிக்ஸ் கேட்குவான். அவங்களுக்கு எதுவா இருக்காது நம்ம ஹீரோ சொன்ன எல்லாரும் சொன்னாலுமே 3 வருஷம் கழிச்சு உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன், நீ நவசா இருக்காதுன்னு அப்படின்னு ஷீஸ்கா கேட்கிறா. அந்த இன்சிடென்ட் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஒர்க்க காரணமா காட்டி அதுக்கப்புறம் நான் என் பேரண்ட்ஸை கான்டாக்டே பண்ணலாம் ஹீரோ யோசிக்கிறான். இவங்க போக வேண்டிய டனல வந்துட்டு புல்ட்ரோசர் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய ஜாம்பிஸா இருக்கு. இதை தாண்டி தான் நம்ம ஹீரோ வில்லேஜ் இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு ஷீஸ்கா மத்தவங்க எல்லாம் கேட்கவும், இதுல இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்ச வில்லேஜ் ஆளுங்க எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். டனல் அடைச்சிருக்குன்னா மவுண்டனை சுத்தி தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு போய் அவங்க எல்லாருமே மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். டனலோட இன்னொரு பக்கம் அடைச்சிருந்தது. சோ ஜாம்பிஸ் இதுக்குள்ள வச்சு யாரோ அடைச்சிருக்காங்கன்னா அவங்க சேஃபா இருப்பாங்க அப்படின்னு ஷீஸ்கா சொல்றா. ஐயோ காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டே ஓடி வராரு. ஒரு ஜாம்பி போர் அவரை துரத்திட்டு வரவும் கீழே குடிங்க அப்படின்னு பேட்ரிக்ஸ் யாரோ வச்சு அதை கொண்டிருக்கா. அவருக்கு என்னாச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறேன். பெரிய மாசரோ கமோடோ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஃபாரஸ்ட்குள்ள என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறேன். அதான் மனுஷங்க யாரும் வர மாட்டாங்க, ஜாம்பிஸ் கிட்ட இருந்து சேஃபா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒரு போர் ஜாம்பியா வந்து அட்டாக் பண்ணணும்னு எதிர்பார்க்கலன்னு அவர் சொல்லுவோம். ஃபாரஸ்ட்குள்ள எப்படி நீங்க தங்குறீங்க அப்படின்னு பேட்ரிக்ஸ் கேட்கறா. பார்த்தா அவர் ஒரு ட்ரீ ஹவுஸ கட்டிட்டு இருக்காரு. இவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கிறத கெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓக் ட்ரீல ட்ரீ ஹவுஸ் கட்டணும்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மிஸ்டர் கமடோ, இந்த ஜாம்பிஸ்க்கு மத்தியில உங்களால எப்போ ட்ரீ ஹவுஸ் கட்டி முடிக்க முடியும்னு தெரியல. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்களாம் ஷீஸ்கா கேட்கவும், உதவியில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் ரொம்ப முக்கியம். தரையில இல்லாம ஆகாயத்துக்கு நடுவுல விதவிதமா ரகரகமா எவ்வளவோ டிசைன்ல நம்ம இதை கட்டலாம். ட்ரீ ஹவுஸ் கட்டணுங்கிறது எல்லா பசங்களோட கனவு நம்ம ஹீரோ சொல்றா. சரி இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஷீஸ்கா வந்து பேட்ரிக்ஸ்க்கு ஜாப்பனீஸா கத்து கொடுத்துட்டு இருக்கா. மரத்துக்கு நடுவுல இருக்கிற விஷயங்களை அந்த ஹோஸ்ல இருக்கிற தண்ணியை வச்சு தான் அளக்கணும், இதை வச்சு லெவல் பார்க்கலாம் அப்படின்னு காமெடா சொல்றாரு. இந்த மாதிரி கோடு இருக்கிற இடத்துல உட்ல ஸ்க்ரூவை போட்டா அந்த மரம் உடையாது, இலைகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழ. இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் கேப்ப விடணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா இந்த ஃபாரஸ்ட் கிட்டயே நீங்க அதை கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரீ ஹவுஸை கட்டும் போது நம்ம கெட்ட போற ஒரு மரத்தை மட்டும் பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிற மத்த மரங்களையும் பார்க்கணும். எர்த் எப்படி இருக்கு, சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணா நம்ம என்ன பண்ணணுங்கிறத அந்த ஃபாரஸ்ட் நமக்கு சொல்லும். அதை நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லவும், ஒரு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, சுத்தி இருக்கிற மத்த மரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அந்த ஃபாரஸ்டே நம்ம கிட்ட பேசும்னா என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகமே என்கிட்ட பேசுமா, அது என்கிட்ட என்ன சொல்லுதுங்கிறத என்னால புரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ற எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். என் பையனும் இப்படிதான் ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பான்னு சொல்லவும், உங்க பையனுங்க நம்ம ஹீரோ கேட்கவோ அவர் கொஞ்சம் சோகமாக்குறாரு. கண்ணு முன்னாடியே என் ஒய்ஃப் அவனை கடிச்சிட்டா, என் கையால நானே அவங்கள தடுக்க வேண்டியதா போச்சு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு பதிலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறதுக்குள்ள லேட் ஆயிரும், அவங்க போய் சேர்ந்துருவாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் பசங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆசைப்பட்டு ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு அவர் வருத்தப்படவும், கண்டிப்பா நம்ம இதை செஞ்சு முடிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அவருமே இப்ப சேரப்பாகி ஒரு வழியா இவங்க அந்த ட்ரீ ஹவுஸை ஃபாஸ்டா கட்டி முடிக்கிறாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குல்ல. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்றாங்க. சரி மிஸ்டர் கமாடோ கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு பெஸ்ட் கார்பெண்டர், சோ உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னப்பா இங்க இருந்து கிளம்பிட்டு இன்னைக்கு நைட் இங்கே தங்கிட்டு போவோம்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஷீஸ்கா கேட்கவும், பேரண்ட்ஸ் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரம் அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல விழுந்தா கண்டிப்பா சங்குதா, இதை தவிர்த்து போக வர வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கென்சா கேட்கவும், டனல கட்டுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் நாங்க இந்த வழியா தான் போவோம், நம்ம ஹீரோ ஜாலியா போறான். பட் மத்தவங்களுக்கு தான் உயிர் போய் உயிர் வருது, நீ வியடானவன் தெரியும், எப்படா இதுல நடக்கிற அப்படின்னு சொல்லி ஷீஸ்கா கேட்கவும், ஏன்னா நான் வியடாவே தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோவோட வில்லேஜ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் என் வில்லேஜ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். வேலைய காரணமா வச்சு இத்தனை நாள் நான் அவங்களை பார்க்க வரல, என்ன சொல்லுவாங்க, என்ன பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அம்மா அப்பா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா சில பொருள் அங்கங்க உடஞ்சு போய் கிடக்கு, ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பதறி போய் அவங்க வில்லேஜை பாக்குறான். பார்த்தா வில்லேஜ் மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த வெளியாளுங்க, ஹே நீ டெண்டாவோட பையன் தானே, ஆக்கிரா தானே, தெருவோ ஆக்கிக்கோ உங்க பையன் வந்திருக்கான் பாருங்கன்னு சொல்லவும், ஆக்கிரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பேரண்ட்ஸும் பாக்குறாங்க. அப்பா அம்மா ரொம்பவும் தேங்க்ஸ், என்னை பெற்றதுக்காகவும் என்னை கஷ்டப்பட்டு காசு கொடுத்து படிக்க வச்சதுக்காகவும் என்னை வளர்த்ததுக்காகவும் வேலையை ஒரு காரணமா காட்டி நான் அவங்களை 3 வருஷமா வந்து பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோட அப்பா அவன் மண்டையிலே வந்து கொட்டுறாரு. இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசதான் இவ்வளவு தூரம் வந்தியா, உலகம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு, புத்திசாலித்தனமா கொஞ்சம் யோசிப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இது ஒண்ணு முட்டாள்தனம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஆக்கிரா ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பீங்க, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பரவாயில்ல உங்க அப்பா ஒன்ன மாதிரி இல்லன்னு ஷீஸ்கா சொல்றா. சாப்பாடு எல்லாம் வில்லேஜ்லயே விளைய வச்சதுதான் நல்லா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. சாப்பாடுக்கு
நன்றி, உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிடுறாங்க. உங்க வில்லேஜ் நீங்க இத்தனை நாள் லாக் டவுன் பண்ணிக்கிட்டு வெளியவே போகாம இருக்கிறீங்களா அப்படின்னு ஷீசுகா கேட்கவும், ஆமா, இந்த வில்லேஜ் ஒரு ரிமோட் வில்லேஜ். நார்மலாவே விண்டர்ல இந்த இடத்துல சாப்பாடு அதிகமா இருக்காதுங்கிறதுக்காக வெளியாளுங்களை நாங்க ஷட் டவுன் பண்ணிடுவோம், ஹண்டிங் பண்ணி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டனல்ல ஜாம்பிஸ் இருந்துச்சு அப்படின்னு பியட்ரிக்ஸ் கேட்கிறா. வில்லேஜ் ரொம்ப சேஃப்னு தெரிஞ்ச உடனே நிறைய மக்கள் இங்க வந்தாங்க. பட் அதுல ஒருத்த இன்ஃபெக்ஷன் ஆகி அதை மத்தவங்களுக்கும் பரப்பி விட்டுட்டாங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, சோ டனல்குள்ளேயே வச்சு அவங்களை க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் சில சர்வைவர்ஸும் இருக்காங்க, அவங்க இந்த வில்லேஜ்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், ஆக்கிரா நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஹோம் ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லவும், இல்ல ஃபோக்கஸ், என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரிப்பேர் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜை சுத்தி பார்க்க வெளியே கிளம்பிருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி தரேன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பத்தி ஒரி பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் என் வழியை நானே பாத்துக்கிடுவேன், ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கா, ரெஸ்டட்னு அவங்க அம்மா சொல்லவும், வேலை தானே பார்க்கணும், என் கூட வா, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா கூட்டிட்டு போறாரு. ஆமா அப்பா, உங்களுக்கு முதுகு வலி இன்னும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா, அது இருக்குதான் அவர் சொல்றாரு. என் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன், இங்கதான் இருக்க போறேன், இனிமே இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீங்க ரெஸ்ட்டுங்களே நம்ம ஹீரோ சொல்லவும், இத்தனை வருஷமா இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சு பழகிட்டேன், எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பாவும் ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பேரண்ட்ஸ் எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு நான் அவங்களுக்கு என்ன பண்றது, நான் எப்படி அவங்க கடனை தீர்ப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட அப்பா கையில ரத்தமா இருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ கிட்ட அதை காமிச்சுக்கிடாம அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப எய்தால சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். அவங்களும் இந்த வில்லேஜ்க்கு வெளியூர்ல இருந்து புதுசா வந்தவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. பார்த்தா இவனுங்க அந்த டனலை அடைச்சு வச்சிருக்கிற அந்த புல்டோசரை பார்த்துட்டு நம்ம இதை பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்றான். இப்ப பிளாஷ்பேக் போகுது. கஷ்டப்பட்டு இன்னொருத்தனுக்கு கீழே வேலை பார்த்தாலும் வெறும் 23,000 தான் சம்பளமா. அந்த ஓல்ட் லேடி எனக்கு இன்னும் நிறைய காசை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். எப்போல இருந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களோட நான் கீழே போய்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் இந்த சொசைட்டியோட ஃபால்ட் தான், இந்த சொசைட்டியே மொத்தமா தப்பா இருக்குது அப்படின்னு வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியா இருக்கிற ஒருத்தன் ஒரு ஜாம்பியை பார்த்துட்டு இப்ப தப்பிச்சதுகிட்ட இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா மொத்த வேர்ல்டுமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கறத பார்த்த உடனே, சொசைட்டி நீ என்ன வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லாது, நான் ஃப்ரீ ஆயிட்டேன், இனி நான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஜாலியா இருக்கிறான். சோ கடைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அவன் போய் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஒருவேளை சாம்பியா இருக்குமோ இவன் பயந்துட்டே போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 3 மனுஷங்க தான் அங்க சேஃபா ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நோட் புக் இருக்கு. இந்த உலகத்துல நம்மள தடுக்க யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு நாள் ஜாம்பியா தான் மாற போறோம்னா நம்ம ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்க ஆசைகளை எழுதுறாங்க. இந்த சொசைட்டி சரியே இல்ல, எல்லா ஹியூமன்ஸும் மோசம் அப்படின்னு அந்த 4 பேரும் பேசிக்கிறாங்க. எல்லா பொருளையும் போட்டு உடைக்கணும், ரியல் லைஃப் கண்ணை ஷூட் பண்ணி பார்க்கணும், ஒரு பொண்ணு கூட அப்படி இருக்கணும் அப்படின்னு மோசமான விஷயங்களா இவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல எழுதி வைக்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் ஜாம்பியா மாறதா போறோம், பட் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த ஹிகராஷி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஹிகராஷியும் அவன் டீமையும் பார்த்தா ரொம்பவே மோசமானவங்களா தெரியுது. அண்ட் அவன் நம்ம ஹீரோவோட வில்லேஜ்குள்ள இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.